ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே விளக்கு பாலிஷ் போட்ட மாதிரி சூப்பராக நம்ம ரெடி பண்ணிடலாம். நான் எப்படி ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் ரெடி பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னாக்க, லெமன் ஜூஸு கொஞ்சம் எடுத்துகிட்டு அதில் ஒரு மடங்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூன் வினிகர் சேர்த்துட்டு நான் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் ஒரு 2 நாள் கிட்ட நான் வெளியில் வச்சுட்டு, நீங்கள் விளக்க க்ளீன் பண்ணிங்கன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எடுத்துட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு லெமன் ஜூஸை வெளியில் வச்சுருங்க. நல்லா அது புளிச்சிரும். அதை எடுத்து விளக்குக்கு மேலே போட்டுட்டு இந்த மாதிரி ஊற வச்சுருங்க. எல்லா பக்கமும் போட்டுட்டு அது பட அதுவே கலர் கொஞ்சம் பாதி அளவு விட்டுரும். அப்படியே அந்த அழுக்கெல்லாம் விட்டுரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த எண்ணெய் பிசுக்கு இருக்குது பார்த்திங்களா, பச்சை பச்சையாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த எண்ணெய் பிசுக்கு. அந்த பிசுக்குக்கு கொஞ்சம் ப்ரெஷ்ஷு வச்சு சோப்பு வச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா, க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க அது மட்டும் அப்படியே வலுவலுன்னு இருக்கும். அதை மட்டும் அப்படியே எடுத்துட்டிங்கன்னா போதும். எடுத்ததுக்கப்புறமா நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்க, வீட்டில் புளிச்சக்கீரை செடி இருக்குது. அந்த புளிச்சக்கீரை செடி இதுதான் அதோட இலைகளை நான் பறிச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா நான் அரைச்சி வச்சுட்டேன். அரைச்சதை ஒரு பாத்திரத்தில் நான் சேர்த்துட்டு தண்ணியில் அதில் அந்த விளக்கை நல்லா போட்டுட்டு விளக்கு நல்லா மூழ்கிற அளவுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடணும். ஊற்றிட்டு அடுப்பில் வச்சு ஒரு கொதி விடணும். ஒரு கொதி தளதளன்னு கொதிக்கணும்னு இல்லை, ஒரு கொதி வர நேரத்தில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மத்தியானம் ஒரு 2 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. விட்டதுக்கப்புறமா ஒரு 2 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். பலன்னு இருக்கும் விளக்கு. ரொம்ப ஸ்டெயின் பண்ண வேணாம். அதுவும் இந்த பச்சை கலரு பிசு பிசுன்னு இவ்வளோ அழுக்கான அந்த விளக்கு இவ்வளோ அழகாக பளபளன்னு ஆனது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா இவ்வளோ நாள் அந்த கீரையை நான் யூஸ் பண்ணலை. அதனால் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதனால் நீங்களும் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் புளிச்சக்கீரை இருந்துச்சுன்னா, இல்லை கடையில் கூட கீரை கிடைக்கும், இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்காக பாலிஷ் பண்ணணும், நீங்கள் கடைக்கெல்லாம் போகணுன்னு அவசியம் கிடையாது. அந்த விளக்குக்கு நடியில் லைட்டாக கருப்பு மாதிரி இருந்துச்சு. அதை அந்த துணியை வச்சு நான் தொடச்சோன்னா அதுவும் போயிடுச்சு. ரொம்ப சூப்பராகிட்டு பாருங்கள். இப்போ காஞ்ச துணி வச்சு நல்லா நம்ம தொடச்சி எடுத்துட்டு கொஞ்சம் திருநூறு இருக்குல்ல, திருநூறு எடுத்துகிட்டு மேலே நல்லா போட்டுட்டு நல்லா கை வச்சு ஒரு துணி வச்சு இல்லைன்னா நல்லா தேய்ச்சி எடுத்துட்டு அந்த திருநூறை நல்லா தட்டிடுங்க. தட்டி முடித்ததுக்கப்புறமா எடுத்து வச்சு நீங்கள் பாருங்கள். அப்படியே சும்மா பளன்னு சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தடவை பாலிஷ் பண்ணணும், நீங்கள் கடைக்கே போவேன். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.